ஹலோ கைஸ், நான் உங்கள் கார்த்திக் சுபா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்துட்டு நம்ம லாங் வீடியோ வந்துட்டு போட்டிருக்கோம். விஓசி எக்ஸிபிஷன் தாங்க வந்துட்டு போயிருந்தோம். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா 10 டேஸ் லீவ் இருக்கிறனால கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தான் வந்துட்டு போயிருந்தோம். 5-in-1 கான்செப்ட் அதுக்கு தான் வந்துட்டு நாங்கள் போயிருந்தோம். உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 100 சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு 80 வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு சொல்லாங்க. பாப்பாவும் ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டான். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த அவதார் தான் அதில் மெயின் கான்செப்டே. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் 2 அவதார் மட்டும்தாங்க வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டு அவதாரை தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பார்க்குறக்கு போயிருந்தோம். அவதாரை கேஷுவலாக பார்த்துட்டு வீடியோ வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தோங்க. டக்குன்னு தலை வந்துட்டு திரும்பினோன்னே அது உண்மையாலுமே இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அழகாக வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு உள்ளே போனோம்னா ஜுராசிக் பார்க் தான் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒரு சில அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு வீடியோஸும் வந்துட்டு எடுத்திருந்தேன். எனக்கு நிறைய அனிமல்ஸ் பேர் என்னங்கிறது கூட வந்துட்டு தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாம் என்னென்னு எனக்கே உண்மையாலுமே வந்துட்டு தெரியல. இல்லை எனக்கு தெரியலையாங்கிறதும் வந்துட்டு எனக்கு தெரியலைங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனால் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ வந்துட்டு தான் வந்துட்டு போயிருந்தோம். அழகாக இருந்தது. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது. ஆனால் எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக் தான் வந்துட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஒரு பொம்மை தான் வந்துட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம்னா அவ்வளோ அழகாக ஹார்ட்டின் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்கங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷோ தான். அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அழகழகாக வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அங்கங்கே சேர் போட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு எடுத்திருந்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷோவில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்துக்குங்க. ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்தது. இந்த ஹார்ட்டின்லேயே நாங்கள் சூப்பராக எடுத்திருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு நான் அது வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா பேய் வீடு தான் இருந்தது. அதுக்குள்ளே போனவங்கலாம் கத்திட்டு வராங்க. நம்ம வேணும்னா பேய் வீட்டுக்கு போய்க்கலாம், இல்லாட்டி நம்ம வீட்டுக்கும் வந்துட்டு போய்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேய் வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே எனக்கு கதி கலங்கிடுச்சுங்க. அதனால் நான் வந்துட்டு போகல. அப்புறம் டிஜேன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் நாங்கள் ஒன்றுமே பண்ணலைங்க. நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டும் கூட போடல, காற்று வாங்கிட்டு தான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனால் எப்பவும் போல் ஸ்டால்ஸ் தான். 2 பக்கம் பார்த்தீங்கன்னா கடை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த டைம் கடைக்கு கேம்ஸு எல்லாமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் தொட்டு வந்துட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இல்லை. அப்புறம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பால் கேமாவது விளையாடுவோம். 50 ரூபாய்க்கு விளையாண்டோம்னா 50 ரூபாயோட பொருள் ஒன்று கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பி தான் வந்துட்டு விளையாண்டுட்டு எப்பவும் போல் டப்பா கப்பு அப்படி இப்படின்னு கிடைக்கிறத விட்டுட்டு இந்த டைம் தம்பிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பிபி தான் வந்துட்டு கிடச்சிருந்தது. அவனும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டான். அப்புறம் கார்த்தி பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர் வந்துட்டு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினான். நான்லாம் அடிச்சிருவோமோ குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் அடித்தான். பார்த்தா 2 டம்ளர் தாங்க விழுந்தது. அதுக்கு மேலே விழுகவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமு காளான் அது இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு வாங்கி வந்துட்டு சாப்பிட்டுட்டோம். ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபருங்க, போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் தம்பி வந்துட்டு இதெல்லாம் விளையாடுறானா விளையாடவே மாட்டேங்கிறான். இப்போக்குள்ள கொஞ்சம் பெரிய பையனானனால எப்படியோ மண்டை கழுவி பாலில் வந்துட்டு விளையாட வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.